ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரிக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். கொடிவேரி பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே போகிற வழியில் இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி போனோம். பார்த்திங்கன்னா போய் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு போயிருந்தோம். அது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்த மாதிரி இடத்துல போய் சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை எனக்குமே பாப்பாவுக்கும். போய் பார்த்திங்கன்னா விறவடுப்பு பற்ற வச்சு சமைச்சி சாப்பிட்டு தண்ணி ஊற்றிக்க போனோம். குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தோம். ஏன்னா தண்ணி ஊற்றினா பசி எடுத்துக்கோ அப்படிங்கிறதுனால மறுபடியும் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோம் சாப்பாடு. பார்த்திங்கன்னா என்ன செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செஞ்சோம். மீன் குழம்பு அது இதுன்னு குழம்பு வச்சுட்டு இருந்த வேலை அதிகமாக இருக்கும், செய்ய முடியாது. அதனால் பிரியாணி செஞ்சுட்டு சில்லி போட்டோம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், சிக்கன் பிரியாணி செஞ்சோம். சிக்கன் செஞ்சு முடிச்சுட்டு சில்லியும் போட்டாச்சு. அதுதாங்க செஞ்சோம். பார்த்திங்கன்னா அடுப்பு பாருங்கள், சூப்பராக எரியுது. விறவடுப்பில் செஞ்சு சமைச்சி சாப்பிட்றதே ஒரு தனி ஒரு ருசி தாங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா பாப்பாங்களாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க சமைக்கிறதுக்கு. அவங்க வேறு எது குழம்பெல்லாம் இது வேண்டாம், எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பிரியாணி. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி போடுறதுக்காக நான் மசாலா போட்டு பரட்டிகிட்டு இருந்தேன். பாப்பாங்க எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம். அவங்க மாமா எங்கள் வீட்டுக்காரோட மாமா அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. சின்ன சின்ன வேலைங்க அவங்களும் செஞ்சாங்க. குழந்தைங்க வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணாங்க. நானுமே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணுறது, முட்டை தொளிக்கிறது, புதினா பிச்சு போடுறது அப்படின்னு நிறைய வேலைகள் ஆளுக்கு கொஞ்சமாக கலந்து செஞ்சோம். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒன்று போகுது பக்கத்துலேயே. அங்கே மாமரம் இருந்ததுங்க. அவங்க மாங்காய் அவ்வளோ மாங்காய் இருந்தது. ஒரு ஒரு 4-5 பசங்க சேர்ந்துட்டு இந்த மாமரத்துலலாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க. நிறையா பொறிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கும் கொடுத்தாங்க. பாருங்க, பாப்பாங்க வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்டோம், எங்களுக்கும் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சில்லி போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அவர் நான் போடுறேன் அப்படின்ட்டு அவர் செஞ்சிட்டு இருந்தார். எல்லாத்துக்குமே இந்த விறவடுப்பில் செஞ்சு சாப்பிட்றவங்க அவ்வளோ ஒரு ஒரு இஷ்டம்தான். பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தம் போட்டு வச்சுருக்கோம். பிரியாணி ஆயிடுச்சுன்னா தம் போட்டு வச்சாச்சு. பிரியாணி ரெடி, சிக்கன் சில்லியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நாம் எங்கே போக போகிறோம்னா குளிக்க போகிறோம். அருவியில் குளிக்க போகிறோம். சூப்பராக முட்டை வீட்லேயே வேவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், சில்லி சூப்பராக சமைச்சி சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா அருவியில் பாருங்கள், அணையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். அது இந்த லீவ் டைம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ கூட்டங்க. தண்ணி பாருங்கள் எப்படி ஊற்றுது. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் தண்ணி அப்படி சூப்பராக ஊற்றிடுச்சு. ஃபுல் கூட்டங்க, எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக கூட்டம். ஸ்கூல் லீவுங்கிறதுனால நாங்கள் வந்தோம். அதுவும் இந்த வெயில் காலத்தில் தண்ணியை கண்டால் அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கூட்டங்க இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நேரம் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் கம்மிங்க, இன்னும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் கார்லேயும் பஸ்ஸு டூர் பஸ்லேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. மரத்துக்கடிலாம் பாருங்கள், நெவுளுக்காக அங்கே ஓரமாக நிறைய பேர் உக்காந்துட்ருக்காங்க. தண்ணி பாருங்கள் எப்படி ஊற்றுதுன்னு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு குளிச்சாச்சு. குளிக்க போகிறோம். குளிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துடலான்ட்டு போனால் அங்கேயுமே கூட்டங்க. உள்ளவே போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். கடைகள்லாம் நிறைய இருந்தது. ஜூஸு, கரும்பு ஜூஸ் பாருங்கள், கரும்பு ஜூஸு நிறைய கடைகள் இருந்து, ஹோட்டல், ஐஸ்கிரீம் கடை அப்படின்னு எல்லாமே இருக்குது. துணி கடை கூட இருக்குதுங்க, துணி கடை இருக்குது. பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நெகிழில் உட்காரலான்னு உட்காந்தாச்சு. வெயிலுங்க, செம வெயில், தாங்க முடியல. வெயில் பயங்கரமாக அடிச்சுது. வெயிலில் அந்த தண்ணி ஊற்றுறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் நிறைய பேர் வராங்க. மதியம் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகமாகிட்டே போகுதுங்க. ஓகே, கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு பார்க் இருக்கும், கோவில் உள்ளே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா கோவில் இருக்கும்.
பார்க் இருக்குங்க. பார்க்கில் வந்து அதான் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் பார்க்கில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு இடம் வந்து நிறையா இருக்குங்க. இங்கேயும் இருக்குது, வெளியில் போயிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் பார்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.